இந்தியா vs பாகிஸ்தான் ஏஷியா கப் 2025 வருஷங்கள் மாறினாலும் சில விஷயங்கள் பெருசாக மாறல. ஒன்று என்னென்னா, இந்தியா பாகிஸ்தானை கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணி வெல்வது. அண்மையில் பார்த்திங்கன்னா இது நிறைய நடந்துகிட்டு இருக்குது. இது சமீபத்தில் 2024 வேர்ல்டு T20யில் பார்த்தோம். 2021 வேர்ல்டு T20யில் பாகிஸ்தான் வென்றது தான் ஒரு ஆபரேஷன், ஒரு எக்ஸப்ஷன் டு த ரூல் போல் தெரியுது. இன்றைக்கி போட்டியை எடுத்துப்போமே, பல க்யூரியஸான விஷயங்கள், பல கேள்விக்குறிகள். ஒன்று, பாகிஸ்தான் டாஸை வென்று ஏன் பேட் செஞ்சாங்க இந்த இடத்துல? சல்மான் ஆகாவோட லாஜிக் படி அவங்க பேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்க முதல்லேருந்தே ஆசைப்பட்டாங்க. மேபி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து பார்த்தோம்னா, அவங்க வந்து சேஸ் பண்ணும்போது ப்ரெஷர் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு இளமணியை வச்சு பேட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த கண்டிஷன்ஸ் வந்து ரெண்டாவது ஆடுவதற்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அண்ட் டியூவும் வரக்கூடும் அப்படிங்கிற ஒரு அனுமானம் இருந்தது. சூரியகுமார் யாதவ் ரொம்ப சந்தோஷமாக பர்த்டே கிஃப்ட் வந்தாச்சு முதல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணார். கண்டிப்பாக நாங்கள் வந்து எப்படியுமே வி வுட் ஃபீல்டட் ஃபர்ஸ்ட், ஸோ எங்களுக்கு ஓகே அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்ரோச்சும் பாருங்களேன். பும்ரா ஒரு பக்கம் கலக்கிறாரு, ஹார்திக் ஒரு பக்கம் கலக்கிறாரு. சரி, உங்கள் தொல்லைகள்லாம் ஓரளவு முடிஞ்சிருக்கு அப்படின்னு ஃபக்கர் ஜமான் ஆடும்போது நம்ம பார்த்தா, ஸ்பின்னர்ஸ் வந்த உடனே பாகிஸ்தான் பெரிய 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 ஒரு சுழலில் மாட்டிக்கிட்டது போல் ஒரு ஃபீலிங் நமக்கு தெரிஞ்சிச்சு. 6 விக்கெட் எடுத்தாங்க. குல்தீப், அக்ஷர் அண்ட் வருண் சக்கரவர்த்தி ஒரு விக்கெட் எடுத்தார். குறிப்பாக லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக பாகிஸ்தானுக்கு வந்து பர்டிகுலர்லி போர் ரெக்கார்டு இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி பாகிஸ்தானோட ஒரு பழைய கிரிட்டிசிசம், இதுக்கு முன்னாடி இருந்த டீம்ஸ், குறிப்பாக பாபர் அசம் அண்மையில் அவர் லீட் பண்ணதுனால நான் அவரை கோடிட்டு காட்டுறேன். பாபர் அசம் லீட் பண்ண டீம்லலாம் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஆடுறாங்க, ஒரு ப்ரோஆக்டிவ் மைண்ட் செட்டோட ஆடலை அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசம் வேலிடாக இருந்திருக்கு. மைக் ஹெசன் அண்ட் சல்மான் அலி ஆகா அதை வந்து கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது இன்றைக்கி பெருசாக காட்சி அளிக்கலை. 63 டாட் பால்ஸ் ஆடி நீங்கள் ஒரு T20 போட்டியை ஜெயிக்க முடியாது. 127ங்கிறது வெல் பிலோ பார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிரெடிட், அப்சல்யூட் கிரெடிட். அவங்களோட பிளான்ஸ், எக்ஸிக்யூஷன், அவங்க பிக் பண்ண டீம் எல்லாமே வந்து ஸ்பாட் ஆன் அண்ட் கிளியர்லி வந்து அவங்க அந்த சுழலில் சிக்கி தவிக்க விட்டாங்க பாகிஸ்தானை. அண்ட் அவங்க இந்தியா எந்த இடத்துலையுமே வந்து பேக் சீட் எடுக்கலை. ஒரு 6th பவுலரை பயன்படுத்துதல் கூட போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவங்க சிவம் துபேவை பயன்படுத்தினாங்க. இன்றைக்கி சூரியகுமார் யாதவ் ஸ்மார்ட்டாக ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் ஒரு ஸ்பின்னருக்கு தான் அந்த ஓவர் கொடுத்தாரு, அபிஷேக் சர்மாவுக்கு. 5 ரன் தான் போச்சு அந்த ஓவர்லேயும். எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம், பெஸ்ட் எக்ஸம்ப்ளிஃபிகேஷன் பாகிஸ்தானோட பிரச்சனைகளை பற்றி. ஷைன்ஷா அஃப்ரிதி தான் 2வது அதிகபட்ச ரன்கள் அடிச்சிருக்காரு, 2வது அதிகபட்ச பந்துகள் ஃபேஸ் பண்ணிருக்காரு. தட் ஷுட் டெல் யூ த ஸ்டோரி. இந்தியா பொறுத்த வரைக்கும் பல பாக்ஸஸ் டிக்ட். அபிஷேக் பயங்கரமாக ஆடினார், சுப்மன் நல்லா ஸ்டார்ட் பண்ணார், திலக் சூப்பராக ஆடினார், அண்ட் சூரியகுமார் யாதவ் பர்ஃபெக்ட் பர்த்டே ப்ரெசன்ட் மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. அபாரமான ஒரு தொடக்கம் இந்தியாவிற்கு.